ஒரு 18 வயசு தாண்டு மேஜர் ஆனவங்க வந்து முதியோர்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 90% பேர் இந்த மது போதைக்கு அடிமையாக தான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு 10% பேர் இதுக்கு அடிமை இல்லாம இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகத்துல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6000 கடை இருக்குன்னு நினைச்சீங்களா, எல்லாமே மெயின்ல தான் இருக்கும். பாருங்க, நீங்க நல்லா தெளிவா பாருங்க, உன்னிப்பா கவனித்து பாருங்கள். எல்லா தெருக்குலையும் பாருங்க, மெயின் ரோட்ல சாராய கடை இருக்கும், அதுதான் டாஸ்மாக் கடை. அங்க குடிப்பாங்க, அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே வாந்தி எடுத்துட்டு அங்கேயே கீழே விழுந்து கிடப்பான் நிறைய பேர். இது ஒரு பக்கம். ஏன்னா அரசாங்கத்துக்கு வருமானம் அப்படின்னு ஒரு விஷயத்த செஞ்சா அது மக்களை பாதிக்கக்கூடிய, தமிழக மக்களை அழிக்கக்கூடிய, தமிழக சட்டம் ஒழுங்கை கெடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அப்போ அந்த ஆயுதத்தை கிள்ளி எறிய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சீர்கேட்டுகளுக்கும் இந்த மது போதை தான் காரணம். அப்போ இதை ஒழிக்க வேண்டும். இது ஒழிப்பதற்காகத்தான் ஒவ்வொருத்தரும் வாக்குறுதி கொடுக்கிறீர்கள். தமிழகத்தில் வரக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம், நீங்கள் ஒழிக்காவிட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் அதை உயர்த்தி கொண்டே போகிறது. இதனால் வருமானம் எவ்வளவு வருமானம் வரும் தான் நம்ம பாக்குறோம். இதை தயவு செய்து தமிழக முதலமைச்சர் அவர்கள், ஏன்னா மக்கள் உங்கள் மீது ஒரு நல்ல நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இதை நீங்கள் உங்களுடைய முயற்சியால், ஏன்னா மற்றவங்களை பார்க்காது, நீங்க ஒரு நல்ல மனிதர், எனக்கும் தெரியும். ஒரு பத்திரிகையாளர் முதலமைச்சர் ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர், ஒரு சிறப்பான மனிதர், ஒரு அற்புதமான மனிதர். அவர் உண்மையாகவே மக்களுக்காக போராடிய தலைவர் அவரு. ஆனால் அவருடைய ஆட்சி அப்படின்னு வரும்பொழுதுதான் கொஞ்சம் இந்த மதுவால் நிறைய விஷயங்கள் தவறாக நடக்கிறது. தயவு செய்து இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6000 கடை இருக்கு. இந்த 6000 கடையில இருந்து மது முற்றிலுமாக அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது அப்படின்னு வச்சுக்கீங்களேன். ஒரு 6000 கடையை அப்படியே கம்மி பண்ணி ஒரு 3000 கடை, பாதி குறைங்க, ஒரு 3000 கடையை வைங்க, தள்ளி வைங்க எல்லாமே. அப்ப தள்ளி வச்சா குடிக்கிறவர்கள் குடிக்கிட்டோம். ஆனா ரோட்ல பாத்தீங்களா இந்த விபத்துகள், போதையில் விபத்துகள் அதிகமாக இருக்கிறது. நீங்க எப்போது பாருங்க, ஒரு லாரி டிரைவரா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், டூ வீலரா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா விபத்து மது போதை மோசமானதாக இருக்கிறது. எல்லாமே இதுதான் காரணம். இதை நீங்கள் முற்றிலுமாக, ஏன்னா தேர்தல் வருவதற்கு ஒரு வருடம் கூட இல்ல, வந்துடும். அதற்குள்ள நீங்க சில நடவடிக்கை மேற்கொண்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். ஏன்னா இந்த விஷயத்த மற்ற கட்சிகள் கையில் எடுக்கலாம், ஆனா நம்ப மாட்டாங்க. அதிமுகவை இதே விஷயத்த கையில் எடுத்தா கூட நம்ப போறது இல்ல. வேறு ஏதாவது ஒரு புதிய கட்சி, விஜய் போன்றவர்கள் இந்த விஷயத்தை நான் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பேன் அப்படின்னு வாக்குறுதி மக்கள் மத்தியில கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக மக்கள் விஜய் பக்கம் தான் திரும்புவார்கள்.